வணக்கம் நண்பர்களே. ஒரு நதி வருடத்தின் 365 நாட்களும் தங்கு தடையில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஜீவ நதி என்று சொல்கிறோம். வடநாட்டில் கங்கை இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி தென்னாட்டில் நம்ம தாமிரபரணி வருடத்தின் 365 நாட்களும் வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் பாபநாசத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே ஓடிட்டு இருக்கனால அந்த தரை குளிர்ந்து அந்த தண்ணி எப்பவுமே ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அது போகும் இடமெல்லாம் வளப்படுத்தி செழிப்பாக்கி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வருடத்தின் 365 நாட்களும் ஒருவர் அன்பு மழையில் உங்கள் மேல் பொழிஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆறுதல் கொடுத்து எல்லாவற்றிற்கும் மதிப்பு கொடுத்து இப்படி எதை எடுத்தாலும் உங்களுக்காகவே வாழ்கின்ற ஒரு நபர் கிடைத்தா எப்படி இருக்கும் பாருங்கள். அதை பற்றி ஒரு முழுமையான பதிவு பேரன்பின் பிரவாகம் அப்படின்னு ஒரு முழுநீள பதிவாக பாட்காஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இரவு 9 மணிக்கு மேலே அமைதியாக கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தொகுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மீண்டும் கேட்கும்போது நாம் எங்கே தடுமாறி இருக்கிறோம், எங்கே விடுபட்டு இருக்கிறோம், எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.